video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. இன்று நாம் தியானிக்க போகின்ற வசனம் சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடப்பதினால் வரும் ஆசீர்வாதங்களை வேதம் அடுக்கடுக்காய் கூறுகிறது. அவை எண்ணற்றவை மற்றும் நித்தியமானவை. அந்த ஆசீர்வாதங்கள் பரலோகம் வரையிலும் எட்டுகின்றன. சரி, கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களில் எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? இதோ 4 கருத்துக்களை உங்களுடைய தியானத்திற்காக வைக்கிறேன். முதலாவது, பாவத்தை அருவருத்து விடுங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவங்கள் மேல் ஒரு அருவருப்பை கொண்டு வாருங்கள். இச்சைகளை தூண்டும் நபர்களை பாம்பை பார்ப்பதை போல பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தரை மட்டும் நான் பிரியப்படுத்துவேன். எந்த அசுத்தமுள்ள நினைவுகளையும் செயல்களையும் எதிர்த்து நிற்பேன் என்று உறுதியான தீர்மானத்திற்குள் வாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமென்றால் அவரை நேசித்து உலக சிற்றின்பங்கள் மேல் கசப்பை வெளிக்கொண்டு வாருங்கள். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிலே அர்ப்பணத்தை கொண்டு வருகிறது. அவருக்காக எதையும் அர்ப்பணிக்க, எதையும் ஒப்பு கொடுக்க தீர்மானித்து விடுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவ பயம் இருக்கிறது என்று எப்படி வெளிப்பட்டது? ஒப்பு கொடுத்தலின் மூலமாக, அர்ப்பணித்தலின் வாயிலாகத்தான். மூன்றாவதாக, ஆதரித்தல். 1 ராஜாக்கள் 18:4 முதல் 8 வரையிலான வேத பகுதியை வாசிக்கும் போது அங்கே ஒபதியா என்ற தேவனுடைய மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறதினாலே கர்த்தருடைய ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் ஆதரித்தான். ஊழியக்காரரை போஷித்தான் என்றும் அறியலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியர்களுக்கு தாராளமாய் கொடுத்து அவர்களுடைய குறைவை நிறைவாக்குகிறார்கள். நான்காவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அப்பழுக்கற்றதும் தூய்மையானதும் பரிசுத்தமானதும் குற்றஞ்சாட்டப்பட முடியாததுமான வாழ்க்கை வாழும்போது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுபவர் என்பது வெளிப்படுகிறது. வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வார்த்தை திரும்ப திரும்ப ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் வருகிறதை காணலாம். அது நடப்பது என்பதாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நிச்சயமாகவே அவருடைய வழிகளில் நடப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பீர்களா?